ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டடி பண்ண போகிறது மேத்ஸ் சாப்டர் 3 மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சிச்சுன்னா பார்க்காதீங்க. அப்புறம் நீங்கள் இது ஈஸியாக போடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இது நீங்கள் பேஜ் நம்பர் 39 இருக்கீங்க. நம்ம டக்குன்னு இதெல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு போகலாம் கைஸ். இன்றைக்கே நான் வீடியோ ஃபுல்லாக போட்டுடுறேன். சாப்டர் 3 பேஜ் நம்பரை எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் பேஜில் இருக்க எல்லாத்தையும் முடிச்சுடுங்க. இந்த ஃபஸ்ட்டு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் முடிச்சுக்கணும். நான் முடிச்சிடுவேன். இந்த சம்க்கு ஆன்சர் எல்லாருக்குமே தெரியும். 0 இருந்தால் 0 தான் வரும். அப்புறம் திரும்பவும் 0லேருந்து இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த நம்பர்கிட்ட ஆட் பண்ணுங்கள். இப்போ 0, இப்போ இங்கே 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது. 0 + 0 0 × 0 0 தான். 0ல் எது ஆட் பண்ணாலும் 0 வரும். அப்புறம் நெக்ஸ்ட்டு 0 × 5 0, ஆன்சர் 0 0. நெக்ஸ்ட்டு 2 × 5 எல்லாருக்குமே தெரியும் 10, அப்படின்னா ஆன்சர். அப்புறம் அந்த 10 இருக்குல்ல, அந்த 0 மட்டும் எடுத்துக்கணும். அப்போ உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் 100. கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் மல்டிப்ளிகேஷன் நிறைய பேருக்கு தெரியாது. நான் சொல்கிறது தப்புன்னு நினைப்பீங்க. நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் அதுதான் வரும். இது ஈஸியான சம் கைஸ். இந்த 8 × 100 0 + 0 × 0 8. அப்புறம் 1 × 8 8, அப்படின்னா 800 தான் ஆன்சர். ஈஸியான ஆன்சர். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 6 × 0 0, 6 × 5 எவ்வளோ 6 × 5 30 கைஸ். 6 × 5 30, 6 × 1 6. இப்போ எல்லாருமே நம்பரை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா? 2 × 0 0, 2 × 5 எவ்வளோ கெஸ் பண்ணுங்கள். ஈஸியான ஆன்சர் 10. இதை மட்டும் நான் ஏன் இப்படி கேட்குறீங்க, நீங்கள் ஏமாத்துறீங்க, உங்களுக்கு தெரில, அதான் இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லாதீங்க. ஏதாச்சும் கொஞ்சம் கொஷின் உங்கள்கிட்ட கேட்கணும், அதான் கேட்குறேன். 1 × 2 ஓகே, இந்த ஆன்சரை பண்ணலாம். நீங்கள் இன்னொரு வழியில் கூட பண்ணலாம். நான் ஒரு வழியில் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. அந்த பென்சிலை எடுத்துகிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இங்கே ஆல்ரெடி அந்த நம்பர் இருக்குது, நான் யூஸ் பண்ணல. அப்புறம் 6 × 0 0. உங்களுக்கு வேணும்னா இந்த 1 ஆட் பண்ண வேணாம், ஏன்னா அது தேவையில்லை நம்மளுக்கு. அப்புறம் 6 × 5 30, 300 வந்திருக்கு நம்மளுக்கு ஆன்சர். இல்லை, நான் பண்ண போகிறது அந்த 1 ஆட் பண்ண போகிறேன். அப்போ கிடைக்கிற ஆன்சர் திருப்பி போடணும். அதை இருங்கன்னா எரேஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நான் அந்த 2 ஜீரோவை அழிக்க முடியறது எரேசர் இல்லாதனால இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ முன்னாடி 0 போட்டு, அப்புறம் லாஸ்ட்டில் 6. ஓகே, 0 நடுவில் போட்டுக்கோங்க. எல்லாமே நான் மறந்துடுறேன் கைஸ். அப்புறம் இங்கே ப்ளஸ். இப்போ 2 × 0 0, இல்லை ஒரு நம்பருக்கு பின்னாடி போடணும். எல்லாமே ஏன் தான் எனக்கு இப்படி வருதோ, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. இது எல்லாருக்கும் தெரியும் 10. அப்புறம் நெக்ஸ்ட்டு 2 × 1 2, ஈஸி. இப்போ இதை ஆட் பண்ணலாம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கிற ஆன்சர் 2. 6 + 0 6, 3 + 1 4, 0 + 0 0, அப்புறம் 0 0. அப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் 462. ஓகேவா? நம்மளோட ஃபஸ்ட் கொஷின் வெற்றிகரமாக பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம். இங்கே தான் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. எப்படின்னா, we have already learned the
ப்ராப்பர்ட்டிஸ் எங்கே இருக்குது கண்டுபிடிக்கலாமா? ஐயோ சாரி கைஸ், ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளார அடிக்குது. உங்கள் கிளாஸில் லேர்ன் பண்ணுவீங்க, அதை தான் ஆல்ரெடி இல்லைன்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இதுதான் மெயின் ப்ராப்பர்ட்டிஸ். கூட இது கூட பண்ணோம். 12 into 5 அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 12 into 5 பண்ணிக்கோங்க. அதில் கிடைக்கிற ஆன்சர் என்ன கண்டுபிடிங்க. எனக்கு தெரியாதுன்னெலாம் இல்லை, நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சர் இஸ் 15. சும்மா சொல்கிறேன், தெரியாமல் சொல்லிட்டோம் போல். இப்போ ஆட் ஈவன். இப்போ நம்ம இந்த ஆட் ஈவன் நம்ம சப்ராக்ஷன் அடிஷனில் லேர்ன் பண்ணியிருப்போம். when we multiply an odd number by an even number the product is always even. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 413 into 8 is equal to 3304. அதிகமாக இருக்கிற நம்பரை நம்ம பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆட், அதை கவனிக்கக்கூடாது. லாஸ்ட்டில் இருக்க நம்பர் ஈவன், அதை கவனிக்கணும். ஓகே, அப்படின்னா ஆன்சர் ஈவன். த ப்ராடக்ட் ஆஃப் 2 ஆட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஆட். ப்ளஸ் பண்ணால் கூட ஆட், அந்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க தந்திருக்காங்க 175 into 9. இது நான் சொல்லியிருப்பேன். இங்கே ஈவெண்ட்டில் என்ன ஆகும், லாஸ்ட் லெட்டரை கவனிக்கிறோம். இங்கே லாஸ்ட் லெட்டர் கவனித்தா 5, அது ஆடு, ஈவன் கிடையாது, ஆட். ஓகே, நெக்ஸ்ட். த ப்ராடக்ட் ஆஃப் 2 ஈவன் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈவன். ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படின்னா நம்ம சப்ராக்ஷன் அடிஷனில் கூட லேர்ன் பண்ணியிருப்போம். 2 ஈவன்னா கூட இஸ் ஆல்வேஸ் ஈவன். இப்போ 96 ஒரு எக்ஸாம்பிளுக்கு 96 into 8 நான் சொல்லியிருப்பேன். இங்கே 8 பார்த்தா ஈவன். ஓகே, இப்போ நீங்கள் இதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம லெட்ஸ் ட்ரைக்கு போகலாம். லெட்ஸ் ட்ரை எல்லாருமே முடிச்சிருக்கணும், நான் அதை பார்க்கணும். 6 into 4 கவனிங்க, அப்புறம் 15 இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கணும். ஆன்சர் ஈஸி, கண்டுபிடிங்க. ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? த ஆன்சர் இஸ் எல்லாருக்குமே தெரியும், ஈவன். அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் ரெண்டுமே என்ன ஆகும், ஈவனில் வரும். பட் இங்கேயும் ஈவன் தான். அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம இந்த 5ம் பார்க்கணும். அப்படி கவனித்தா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 360. நான் தப்பாக சொல்லிட்டேன்னா சாரி, அது கவனிச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட்டு ஈஸி. இது 3 into 9 என்னது, ஈஸி கைஸ். ஓகே, இது கண்டுபிடிச்சிட்டிங்களா? இது ஆடு, இதுவும் ஆடு. அப்படின்னா நம்ம ஆட் ப்ளஸ் ஆடியே இது பண்ணால் ஆன்சர் என்ன கண்டுபிடிங்க. நான் காட்ட மாட்டேங்க, டக்குன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சர் என்னது, ஆட். ஏன்னா இங்கே ப்ராடக்ட் ஆடு இஸ் ஆல்வேஸ் ஆட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? த ஆன்சர் இஸ் ஆட். ஓ, நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட்டு இவங்க ஆட் இன்ட்டு ஈவன் தந்திருக்காங்க. சரி, காட்ட மாட்டேன். அதை ஆன்சரை கண்டுபிடிங்க, டக்குன்னு கண்டுபிடிங்க, பார்க்கலாம். கைஸ் ஏமாற்றக்கூடாது, பின்னாடி போய் பார்த்துட்டு வரக்கூடாது. ஆன்சர் என்னன்னா ஈவன். ஏன்னா நான் எப்படி சொல்கிறேன் ப்ரோ, எப்படி ப்ரோ ஆடு ஈவன்னு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடு ஈவன் தான் ஸ்டடி பண்ணியிருப்போம்னு நினச்சோம். நம்ம ஃபர்ஸ்ட்லேயே ஒன்று ஸ்டடி பண்ணோம், ஆடு நம்பர் பை அண்ட் ஈவன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அப்படின்னு ஆன்சர் ஈவன். ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போ தந்துருக்காங்க, இது ஈஸியாக இருந்தால் ஈவன் ப்ளஸ் ஈவன் எவ்வளோ? யாருமே பின்னாடி போய் பார்க்கக்கூடாது. ஓகே, ஆன்சரை பார்க்கலாமா? ஆன்சர் ஈவன். ப்ரோ ரெண்டுமே ஈவன் வருதுண்ணா. இங்கே நான் ப்ளஸ்ஸில் கூட நம்மளுக்கு அந்த மாதிரி தான். 8 + 8 16.
லாஸ்ட்டில் என்ன வருது அதுதான் கவனிக்கணும். அப்படின்னா 6ல் அதோட ஈவன் நம்பர், அப்படின்னா நம்மளுக்கு கிடச்சது ஈவன். ஓகே, வாங்க இப்போ 3 புக் பேக் எக்ஸசைஸ்க்கு போகலாம். ஓகே, நம்ம வந்துட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருப்பேன், நீங்கள் முடிச்சிருங்க. நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சோண்டு இது மட்டும் நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். இப்போ நான் அதை போஸ்ட் பண்ணிடுவேன், நீங்கள் அதை பார்த்து எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு வருது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ். நம்மளுக்கு கிடைக்கிற இந்த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸில் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 4 டிஜிட் நம்பர் பை அ சிங்கிள் டிஜிட் நம்பர், அதை நம்ம இப்போயே பார்த்துடலாம். பார்ட் டூ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பேஜுக்கு பார்ட் 2 வேணாம், நம்ம வந்து இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பார்த்துக்கலாம். புதுசுன்னு கிடைக்காதீங்க, ஏன்னா இங்கேயும் அதே இருக்குது இங்கேயும் அதே இருக்குது ப்ரோன்னு கேட்காதீங்க. ஏன்னா இங்கே போட்டிருக்கோம் இது அனதர் மல்டிப்ளிகேஷன் பை 3 டிஜிட், இது 2 டிஜிட்க்கு, அப்புறம் 4 டிஜிட்க்கு அது வேணாம், ஏன்னா ஈஸியானது. ஓகே, நம்ம பார்ட் 2லேயே பார்த்துக்கலாம் அதை. ஓகே பாய், நான் பார்ட் 2 இப்போயே போட்டுடுறேன். பாய் கைஸ்.